பாம்பனில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலம் தூக்கப்பட்டு முன்னோட்டமாக இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான ரோந்து கப்பல் கடந்து சென்றது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரபுராவ். பிரபு, வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணல. நிச்சயமாக ராமேஸ்வரம் அடுத்த அந்த பாம்பன் கடலில் ரூபாய் 545 கோடி மதிப்பீட்டில் ரயில்வே துறை சார்பில் புதிய செங்குத்து தூக்கு பாலமானது கட்டப்பட்டு அந்த கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று முதல் முறையாக அந்த பாலத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அந்த இரும்பு செங்குத்து தூக்கு பாலம் திறக்கப்பட்டு இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ரோந்து கப்பல் சற்று முன்னர் கடந்து சென்றது. முன்னதாக இந்த கப்பல் கடந்து செல்வதற்காக புதிய பாலத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பழைய ரயில் பாலமும் முற்றிலுமாக திறக்கப்பட்டு இவ்வழியாக அந்த கப்பல் கடந்து சென்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ரயில் சோதனை ஓட்டமானது நடைபெற்று வருகிறது. இது குறித்து ரயில்வே துறை அதிகாரிகளிடம் கேட்கும்போது இந்த புதிய ரயில் பால பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ள நிலையில் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக பாம்பன் வந்து இந்த பாலத்தை திறந்து வைக்க இருப்பதாகவும் அவர் பாம்பன் சாலை பாலத்தில் நின்றவாறு இந்த புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பார் என சொல்லப்படுகிறது. இதனால் அதற்கான முன்னோட்டமாக இன்று இந்த பாம்பன் புதிய ரயில் பாலம் வழியாக கப்பல்கள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்கள் இயக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டு வருவதாகவும் பின்னர் அதிகாரப்பூர்வமாக இன்னும் சில நாட்களில் இந்த பிரதமரின் வருகை குறித்தும் பாம்பன் பாலத்தின் திறப்பு விழா தேதி குறித்தும் அறிவிக்கப்படும் எனவும் தற்போது முதல் முறையாக இந்த பாம்பன் செங்குத்து தூக்கு பாலம் வழியாக ரயில் பாலம் கடந்து சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.